ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய ஒரு சில தாட்ஸ் எதை பற்றி ஷேர் பண்ணுறதுன்னா, வளைகுடா வாழ்க்கை, துபாய் வாழ்க்கை, அல்லது பொதுவாக லைஃப் இன் கல்ஃப் அல்லது வளைகுடாவில் வாழ்க்கை. இப்போ நான் துபாயில் இருக்கிறனால துபாயை நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன். எல்லாருமே இங்கே துபாயில் இப்போ நம்ம ஊர்லேருந்து கடல் கடந்து பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து குடும்பத்தை பிரிந்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நமது சகோதரர்கள் எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்காங்க. பொருளாதாரம் ஈட்டணும், பொருள் ஈட்டி குடும்பத்தை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கணும், தானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாரையும் அப்படியே பற்றி இணைக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு அப்ஜெக்டிவ் எல்லாருக்கும் காமனாக இருக்குங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கதை இருக்குது. நான் ஆரம்பத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் நான் இந்த பெட் ஸ்பேஸ் எல்லாம் தங்கியிருக்கிறப்போ, ப்ளஸ் இந்த லேபர் கேம்ப்ஸ்லாம் நான் போவேன். ஆக்சுவலாக போகிறப்போ சகோதரர்கள்ட்ட பேசுவேன் நான். அப்போ பேசுகிறப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது ஒரு வைராக்கியத்தோட, இந்த வெற்றி கொடி கட்டு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்காக பார்த்திபனும் முரளியும் பணத்தை கொடுத்து, அதாவது போலித்தனமான ஏஜென்ட்டு கொடுத்து ஏமாறுறாங்க. ஆனால் அவங்க வர நினைக்கிற நோக்கம் எப்படியாச்சும் ஒரு குறைஞ்ச காலத்தில் ஒரு 2-3 வருஷத்தில் இல்லை 5 வருஷத்துக்குள்ளார சம்பாதிச்சுட்டு ஊரில் செட்டில் ஆகணும், சம்பாதிச்சு ஃபேமிலியை நல்லா சிறப்பாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட, ஒரு நல்ல நோக்கத்தோடு வர்றாங்க. சம்பாதிக்கவும் செய்கிறாங்க, குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னா ஓரளவு இருக்கிறாங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தவர்களுடைய அந்த கவலைகள், அந்த விரக்தி, அந்த மனோநிலையெல்லாம் சொல்லி மாளாது. வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது. இப்போ ரொம்ப ஆஃபீஸ் ஜாபில் இருந்தால் பல வருஷத்துக்கு ஒரு தடவை டிக்கெட் கொடுப்பாங்க. இல்லாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் போகிறது தவணை முறையில் வாழ்க்கை நடத்துகிற மாதிரி. அந்த மாதிரி சகோதரர்கள் லீவு ஆவலோடு எதிர்பார்க்குறது, கவுண்ட் டவுன் பண்ணி அப்படியே 1.5 வருஷம் முடிஞ்சதுலேருந்து 6 மாதமாக ஒரு மாதமாக தள்ளி விட்டுக்கிட்டே 2 வருஷம் நெருங்குது. அப்பாடா 24வது மாதம் வந்துருச்சு. டிக்கெட்டை போட்டு கிளம்புறது, அங்கே 2 மாதம் இருக்க வேண்டியது, 40 நாள்லேருந்தே அங்கே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஹா, திடீர்னு ஒரு 10 நாளில் 20 நாளில் ஊருக்கு திருப்பியும் கல்ஃபுக்கு வரணுமே, ஃபேமிலி பிரிஞ்சு வரணுமேன்னு சொல்லிட்டு அந்த மனக்கவலையில் ஆழ்ந்துடுறாங்க. அப்படியே ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்கரம் மாதிரி, ஒரு வளையம் மாதிரி போய் ஒரு பக்கம் ஊருக்கு போகிறப்போ சந்தோஷம், திருப்பி அங்கேருந்து வர்றப்போ துயரம், அப்படி மாறி மாறி மாறி. ஆனால் அட் த எண்டு எல்லா தியாகமும் அவங்க பண்ணுறது, குடும்பத்தை பிரிந்து கஷ்டப்பட்டு இங்கே உழைக்கிறது எல்லாமே குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்காக தான், இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சகோதரர்கள்லாம் சந்தித்து பேசுகிறப்போ, நான் கடன் வாங்கியிருக்கேன் ஊரில். ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, அது எப்படியாச்சும் நான் அடைச்சிடணும். அந்த கடன் சகோதரனுடைய கல்யாணத்துக்காக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரியான நிறைய ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஓரளவு நிறைய சம்பாதிச்சுட்டு போய் ஊரில் ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு நான் செட்டில் ஆகணும், ஊரில் தான் இருக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் அதற்கான காசு ஊரில் சம்பாதிச்சா கம்மியாக வருது. இங்கே நிறையா சம்பாதிச்சு 5 வருஷத்தில் 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நிறைய திரட்டிக்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகும், நல்ல நோக்கம். ஆனால் அது நிறைவேறுதான்னு பார்த்தா 5 வருஷத்தில் அப்படி இருந்து இந்த பணப்புழக்கம் அதிகமாகி இங்கே உள்ள பணப்புழக்கத்திற்கு பழக்கப்பட்டு ஊருக்கு போனால் அங்கே என்ன தான் தொழில் வச்சாலும் கூட அந்தளவுக்கு ஒரு அபிவிருத்தி ஆகுறதில்ல. ஆக்சுவலாக அபிவிருத்தி ஆகுறவங்களும் இருக்காங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆவரேஜாக ஒரு இண்டிகேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்வமாக ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது நினச்ச அளவுக்கு சரி வராமல் திருப்பியும் கல்ஃபுக்கே திரும்புகிற பல பேரை நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி தொழில் வைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் என்னுடைய ப்ரேயர்ஸும் உண்டு. ஆனால் அது பல காரணங்களால் தடைப்பட்டு போயிடுது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பழைய கம்பெனிலலாம் வேலை செய்கிறப்போ 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க. பை டிஃபால்ட் 60 வயசில் பேப்பர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு 3 மாதத்துக்கு முந்தைய அறிவிச்சிடுவாங்க. 3 மாதம் சம்பளத்தையும் கொடுத்து 3 மாதம் வேலை செய்யணுன்னா செய்யலாம், இல்லாட்டி 3 மாதம் தேவையில்லைன்னு சொன்னால் வேலை செய்கிறதுக்கான அத்தியாவசியம் இல்லைன்னா 3 மாதம் பணத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அப்போது நான் பல பேரை பார்த்துருக்கேன். 60 வயசுங்கிறது நம்ம ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு தருணம். 60 வருஷமாக நம்ம உழைச்சிட்டோங்க. மனுஷனோட வாழ்நாளே 60 வயசுக்கு உள்ளார தான் இருக்குது. ஆக்சுவலாக அப்போ 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு எடுக்கக்கூடிய மிக தகுதியான நேரம். ஆனால் அப்போ தான் நான் நிறைய எம்ப்ளாயீஸை பார்த்துருக்கேன். ஏன்னா
நம்ம வந்து மனித வளத்துறையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களில் நான் வந்து க்ளோஸாக நம்ம இன்வால்வ் ஆகும். ஏன்னா அப்போது நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து பேப்பர் கொடுத்தவொடனே டமால்னு ஒரு பெரிய சவுண்ட் அவங்களுக்கு உள்ளார. என்னமோ அவங்க வந்து ஒரு மிடில் ஏஜில் அந்த மாதிரி ஒரு இளம் வயதில் அவங்களுக்கு பேப்பர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்களால அதை ஒத்துக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், என் கடைசி பையனோட படிப்பு பாக்கி இருக்குது, அவன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், கடைசி பொண்ணு கல்யாணம் பண்ணணும், எனக்கு வந்து ஊரில் ஒரே ஒரு அந்த லேண்டு இது பாக்கி இருக்குது ஆக்சுவலாக, ஏதாவது ஒரு காரணம் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் கம்பெனி வந்து எல்லாருக்குமே அப்படியே விட்டுட்டா அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற பாலிசியே க்ளோஸ் ஆகிடும் இல்லைங்களா. பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்டென்ஷன். ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷன் உள்ள கேசஸ்க்கு, ஒரு நியாயப்படுத்துறதுக்கான காரணங்கள் உள்ள கேசஸ்க்கு டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போய் அதை வந்து ஃபுல்லாக ஆய்ந்து அதை வந்து பரிசீலனை செஞ்சு இது வந்து ஓகே 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா, பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்கலன்னா ஏன் அவருக்கு மட்டும் எனக்கு இல்லைங்கிற மாதிரியான பாரபட்சம் பார்க்கின்ற ஒரு நிலைமை, ஏன் அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்டென்ஷன். 60 வயசுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஊருக்கு போங்க. ஆனால் 1 2 ஆனால் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவங்களால தாங்கவே முடியாதுங்க. 60 நான் சொல்லுவேன் 60 வயசு ஆயிடுச்சுங்க, இது உங்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய சமயம், இதுக்கு மேலே என்ன. ஆனால் அப்போ தான் பொறுப்புகளும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டபிலிட்டிஸ், எனக்கு இது செய்யணும் அது செய்யணும், அது பாக்கி இருக்குது, இந்த கமிட்மெண்ட் இருக்குது, அந்த இது பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஆணினுடைய வாழ்க்கை அதுதாங்க. கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு தேரியில் இருக்குது, புக்ஸில் இருக்குது, நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டோக்கால் நம்ம எதிர்பார்க்குறோம், விரும்புகிற ப்ரோட்டோக்கால் அது. ஆனால் அது அந்த மாதிரி நடக்குதுன்னா முடியல. கடைசி வரைக்கும் பொருளாதாரம் வந்து நம்ம பொருளாதாரத்தில் தனித்துவமாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை சேலரிடு ஜாபாக இருந்தாலும் சரி. இங்கே நான் சொன்ன மாதிரி ஓரளவு ஆஃபீஸ் பொசிஷன்ஸை விடுங்க, நிறைய பேர் வந்து கல்வி அறிவு இல்லாதவங்க நிறைய இந்த மேனுவல் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒர்க்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ், லேபரர்ஸ், அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பல நாடுகளில் இருந்தோம். இந்தியா, நேபாள், ஓகேங்களா, பங்களாதேஷ், இந்த மாதிரி நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து வேலை செய்கிற, இந்த சப்கான்டினென்ட்லேருந்து வந்து வேலை செய்கிற நிறைய மக்களை பார்க்குறப்போ எப்படியாவது நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கணும், பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிற மாதிரி நம்ம குடும்பத்தை ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போ அவருக்கு ஏஜ் ஆகிடும், அவர் பையனை கொண்டு வந்து அந்த பொசிஷனில் வச்சுட்டு அவர் ரிட்டையர் ஆக விரும்புவார். அப்போ அந்த பையனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துருக்கேன், ரெக்கமெண்ட் பண்ணுவார், இப்படியாச்சும் சேர்த்துங்க, நான் ரிட்டையர் ஆக போகிறேன், இவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் நான் கொஞ்சம் நிம்மதியாக போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கனவுகள், எத்தனை ஒரு என்ன சொல்கிறது ஆத்மார்த்தமான உணர்வுகள். எப்படியாவது நம்ம காலூன்றி நல்லா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டோமா? ஆணினுடைய வாழ்க்கைங்க. அஃப்கோர்ஸ் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் தான், சமமான உணர்வு உள்ளவர்கள். ஆனால் 2 பேருடைய அந்த டே டு டே லைஃப், அவங்க அந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, இண்டிபெண்ட்டாக சொந்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன், ஆக்சுவலாக ஆண்களினுடைய வாழ்க்கை வந்து ஓட்டத்திலேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே வந்து ப்ரெஷரில், வேலை பழுவில், ரொம்ப டென்ஷனில் ஹார்ட் அட்டாக் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு சில பேர் பிழைக்கிறாங்க. நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கில் இங்கே இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போனவங்கள ஊருக்கு அனுப்ப முடியாமல் இங்கேயே வந்து நம்ம வந்து அடக்கம் செய்ய வேண்டிய கட்டங்கள்லாம் நிறைய பார்க்குறப்போ அப்படி யோசிப்போம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடல் கடந்து எதுக்கு இங்கே வர்றோம்? அங்கே உள்ள சம்பாத்தியம் 1 மடங்குன்னா இங்கே வந்து 5 மடங்கு சம்பளம் கிடைக்குது, டேக்ஸ் கிடையாது, ஓகேங்களா? இது ஊரில் கிடைச்சா நம்ம ஏன் இங்கே வரப்போகிறோம்? நம்ம அங்கே ஊரில் நம்ம குடும்பத்தோட, நம்ம உற்றார் உறவினரோட, நம்ம சொந்த மண்ணின் மனத்தோடு, மண்ணின் மைந்தனாக நம்ம ஊரில் வாழ்கிறத விட சிறந்த ஒரு விஷயம் வேறு என்னங்க இருக்க முடியும்? ஓகேங்களா? அதனால தான் வந்து என்னதான் துபாய் மிகப்பெரிய ஒரு டாம்பீகமான ஒரு ரிச்சான ஒரு உணர்வை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தந்திருந்தாலும், இங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலையெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஒன்று வேறு மாதிரி தான் இருக்குது. வெளியில் மறைச்சிட்டு தனக்குள்ளாரே இந்த விஷயங்கள்லாம் புதைச்சிக்கிட்டு வெளியில் துபாயினுடைய உயரமான கட்டடங்களுக்கு முன்னால் நின்று போஸ்ட் கொடுத்து குடும்பத்தோடு பகிர்ந்துக்கிட்டு, நண்பர்களோடு பகிர்ந்துக்கிட்டு தங்களுடைய உணர்வுகளை மறைச்சிக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறது? ஒரு சில பேர் ஷேர் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி நம்ம பெட் ஸ்பேஸ்லாம் தங்கியிருக்கிறப்போ நிறைய நம்ம நண்பர்கள், சகோதரர்கள் அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் கேட்குறப்போ அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் வந்து நம்மளை நல்லா தான் வச்சுருக்கான். ஆக்சுவலாக
நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டு இருப்போம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 4 பேர்கிட்டேருந்து ஒரு 4 விஷயங்கள் இங்கே துபாய்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்போவுமே ஒரு ரிச்சாக தான் பேசுகிறோம். துபாயில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுடைய அங்கே மனநிலையை நம்ம பார்த்தோன்னு வச்சோம், காது கொடுத்து கேட்டோம்னா, சகோதரனா லிசன் பண்ணோன்னா அப்படியே மனசு வந்து ரொம்ப வலிக்கும். ஆனால் அவங்களுக்கு யார்கிட்டேருந்து நம்ம கேட்குறோமோ அவங்களுடைய நல்வாழ்வுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்திக்க கண்டிப்பாக தோணுங்க. யாரெல்லாம் துபாயில் வந்து நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு நான் குடும்பத்தை பிரிஞ்சு இங்கே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை எல்லாமே செழித்தோங்கி சிறப்போங்கி வாழ்வதற்கு எனது பிரார்த்தனைகள். அவங்க கூடிய சீக்கிரமே அவங்க குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து எப்போவுமே, ஏன்னா மனித வாழ்க்கையை குறைச்சங்க, இருக்க போகிறது 60 வயசு இல்லை அதை விட கம்மியாக. அதில் 40 வயசு நம்ம குடும்பத்தில் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு ஓய்வு எடுக்கிற சமயத்தில் குடும்பத்தோடு போய், ஆனால் பொருள் இல்லாமலாம் இருக்க முடியல இல்லைங்களா? பொருள் சம்பாதிக்கிறதுக்காக கடல் கடந்து வர வேண்டியிருக்கு. இந்த இக்கட்டான நிலைமை இருதலைக்குள்ளி எறும்பாக கடந்து மாட்டிக்கொண்டு தவிக்கும் இந்த ஆண் வர்க்கம் மட்டும் இல்லை, பெண் வர்க்கமும் கூட. ஏன்னா ஆண் வந்து விட்டுட்டு வர்றான் குடும்பத்தை ஆக்சுவலாக. அப்போ அதனால் பெண்களும் வீட்டில் குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை இந்த போராட்டத்தை கடந்து வர்றப்போ வேறு வழி இல்லாமல் அதை சகிச்சுக்கிட்டு சகிப்புத்தன்மையோட பொறுமையோட ஒரு முகத்தில் புன்சிரிப்போட அதை கடந்து வர்ற அந்த ஒரு பக்குவம் வந்து காலப்போக்கில் வருது. ஆனால் கூடிய சீக்கிரம் அது வந்து அந்த வாழ்க்கை வந்து டெம்பரரியான வாழ்க்கையாக இருந்து கூடிய சீக்கிரம் குடும்பத்தோடு எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே பிரார்த்திப்போங்க. தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். Take care. Peace.